தேசியம் காத்த செம்மல் பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்கர். பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்நாடு அயலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது. அடிமைத்தளத்தை நீக்குவதற்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தினர் பலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணியம், கப்பலோட்டி தமிழர், வாவு சிதம்பரம், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் முதலியோர் விடுதலைக்கு பாடுபட்டனர். இவர்கள் ஒருவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்தவர் முத்துராமலிங்கர். இவருடைய தந்தையார் உக்கிர பாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். இவர் அன்னை இளமையிலே இழந்தார். தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று. எனினும் முத்துராமலிங்கருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் பாலூட்டி வளர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டின் வீட்டில் வளர்ந்த நாட்கள் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறைவள வாசித்தார் என்பவர் ஆவார். ஆசிரியர் குறைபெற வாசித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வி. முத்துராமலிங்கர் தம் தொடக்கல்வியை கமுதியுள்ள தொடக்கப்பள்ளியில் கிறிஸ்துவ பாரதியாரிடம் கற்றார். அடுத்தது பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார். பின்னர் இவர் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் படித்தார்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்திருக்காரு. அடுத்தது துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம், சிலம்பம், குதிரை ஏற்றம் ஆகியவற்றில் புலமை வாங்கியிருந்தார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளும் வல்லமை பெற்றிருக்காரு. அடுத்தது பொதுத்தொண்டில் நாட்டம். 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்காரு. நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்தில் இவர் பங்கேற்றிருக்காரு. சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்த இவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென இவர் பல தொண்டுகள் செய்துள்ளார். இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை மனிதன் தாழ்வுபடுத்து பெருங்கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதியும் நிறமும் அரசியலில் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என இதை பற்றி கூறியிருக்காரு. நாட்டுப்பற்று. முத்துராமலிங்கர் இளமை பருவத்தில் இந்திய ஆங்கில ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர் நாட்டுப்பற்று விடுதலையை வெற்றிற்கு வேண்டுமானால் தணிக்கை வைக்க கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார்.